விஜய் தொகுதியில் நேருக்கு நேர் மோதல் உறுதி. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருக்கு முதல் எதிரி ரெடி. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில், அவர் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறாரோ அதே தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிடப் போவதாக சமூக ஊடக செயல்பாட்டாளரும், யூடியூபரும், நாம் தமிழர் கட்சியின் நட்சத்திர பிரமுகருமான, கொள்கை பரப்பு செயலாளருமான சாட்டை முருகன் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் சாட்டை முருகன் தனது உறுதியான நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார். விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறாரோ அதே தொகுதியில் நானும் அவரை எதிர்த்து நிற்க வேண்டும் என உறுதியாக இருக்கிறேன். அவரை எதிர்த்து போட்டியிட்டு எனது நிலைப்பாட்டையும் அரசியலையும் மக்களுக்கு தெளிவுபடுத்த நான் தயாராக இருக்கிறேன் என தெரிவித்துள்ளார். தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள தளபதி விஜயின் அரசியல் பிரவேச அறிவிப்புக்கு பிறகு பல்வேறு தரப்பினரும் அவர் கட்சி மீதும் போட்டியிடும் தொகுதிகள் மீதும் கவனத்தை குவித்து வருகின்றனர். இந்த நிலையில் விஜயின் முதல் தேர்தலிலேயே அவரை எதிர்த்து போட்டியிடப் போவதாக சாட்டை முருகன் அறிவித்திருப்பது 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தையே இப்போது சூடுபிடிக்க வைத்துள்ளது. சாட்டை முருகனின் இந்த அறிவிப்பு தேர்தல் பிரச்சாரத்தில் மேலும் அனலை கிளப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தளபதி விஜய் எந்த தொகுதியை தேர்வு செய்வார் என்ற கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்காத நிலையில் அவரது தேர்வு குறித்து பல்வேறு யூகங்கள் நிலவி வருகின்றன. இந்த தொகுதியாக இருந்தாலும் அங்கே சாட்டை முருகனும் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு இனி அந்த தொகுதியை கூர்ந்து கவனிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்கிறது. வரும் நாட்களில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பணிகள் தீவிரமடையும் போது இந்த இருவருக்கும் இடையான அரசியல் மோதலும் பிரச்சார வியூகங்களும் மேலும் வெளிப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.